ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சிறகடிக்க சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ஈவெண்ட்டில் தண்ணீர் குடத்தை தலையில் வச்சு நடக்கிற கேமில் கடைசியாக ரோஹிணி மீனாவும் தான் இருக்காங்க. அடுத்து ரோஹிணியும் குடத்தை தவற விட இப்போ மீனா மட்டும் கேமை ஜெயிக்க அதை பார்த்து ரசித்த முத்து கைதட்ட போகிறார். ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் சண்டையாச்சுது. அதனால் கைதட்டாமல் அமைதியாகிடுறாரு. பாட்டியும் முத்தோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா ஜெயிச்சதுக்கு. அடுத்து ஆண்களுக்கான போட்டி நடக்குது. போட்டி என்னன்னா, கையை பின்னாடி கட்டிக்கிட்டு நெத்தி மேலே வச்ச பிஸ்கட்டு முகத்தை மட்டும் அசைச்சு அதை வாய்க்கு கொண்டு வந்து சாப்பிட்ணும். இதை யார் சரியாக பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமே பிக் பாஸ் 8ல் வந்துச்சு. அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ், ரவி, முத்தோட ஃப்ரெண்டு, மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு எல்லாரும் கலந்துக்கிறாங்க இந்த போட்டியில். இதில் நம்ம ஹீரோ முத்து தான் ஜெயிக்கிறாரு. மற்றவங்க வாய்ப்பை தவற விட்டுடுறாங்க. முத்து ஜெயிச்சதை பார்த்து மீனா கைதட்ட பார்க்க ஈகோ தடுக்க அமைதியாகிறாங்க. அடுத்த போட்டி கணவன் மனைவியாக கலந்துக்கணும். மனைவியோட ஒரு காலையும் கணவனோட ஒரு காலையும் சேர்த்து கட்டிடுவாங்க. அடுத்து அவங்க ஓடி அவங்க குறிப்பிடுற எல்லைக்கோட்டை யார் முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இதில் முத்து, மீனா, மனோஜ், ரோகிணி, ரவி, சுருதி, மொட்டை ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபு, முத்தோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு இந்த 5 ஜோடியும் போட்டியில் கலந்துக்கிறாங்க. முத்து ஸ்பீடாக நடக்க, மீனா எனக்கு கஷ்டமாக இருக்குது மெதுவாக போங்கன்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, ஸ்பீடாக தான் போவேன்ட்டு அவர் நடக்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே நடக்கிறாங்க. அடுத்து மனோஜ் வேகமாக நடக்க, ரோஹிணி மெதுவாக போ, இன்னும் என் மேலே கோவம் போகலையான்னு கேட்குறாங்க. நீ இன்னும் சாரி சொல்லலையே, சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் தப்பே பண்ணலையே, நான் எதுக்கு சாரி சொல்லணும்னு கேட்குறாங்க ரோஹிணி. ரவி ஆமை மாதிரி மெதுவாக வர சுருதி திட்டுறாங்க. ஏய், எதுக்கு ஆமை மாதிரி வர, ஸ்பீடாவான்ட்டு. இப்படி 3 ஜோடியும் காமெடி பண்ணிக்கிட்டே வர முத்தோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் ஜெயிச்சிடுறாங்க. முத்தோட அப்பா பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டு பசங்க சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாதனால தான் தோத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து உரி அடிக்கிற போட்டி. ஒரு ஸ்டூல் மேலே மண்பானை வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் கையில் ஒரு கம்பை கொடுத்து கண்ணை கட்டி விட்டுட்டு அவங்க ஒய்ஃபு பானையை அடிக்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் போட்டி. போட்டி ஆரம்பிச்சிருது. ஆண்கள் கண்ணை கட்டிட்டு கம்பை கையில் வச்சுக்கிட்டு தடுமாறி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மீனா எந்த பக்கம் போகணும் சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்ட்டு மீனா சொல்ல, சரி சொல்லு அப்படின்ட்டு முத்து சொல்ல, ஒயின் ஷாப் பக்கம் போகக்கூடாதுன்ட்டு சொல்கிறாங்க. ஏய், என்ன கேட்டால் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாரு முத்து. இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் பாதையை சொல்லுவேன்னு மீனா சொல்கிறாங்க. இப்படி இதுங்க பேசிகிட்டே இருந்தால் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்ட்டு நமக்கு தோணுது. இந்த கேமில் ஜெயிக்கணுமா வேணாமான்னு முத்து கேட்க, இந்த கேமில் எல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேணாம், குடிக்காமல் இருங்க, அது போதுன்ட்டு மீனா சொல்கிறாங்க. போ அந்த பக்கம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு கண்ணில் கட்டியிருக்க துணியை எடுத்துகிட்டு போட்டியிலேருந்து விலகிடுறாரு முத்து. ஒரு விக்கெட் அவுட்டு. அடுத்து மனோஜ் ரோஹிணி கிட்ட ப்ளீஸ் கைடு பண்ணுன்னு கேட்க, முதல்ல சாரி சொல்லுன்னு ரோஹிணி சொல்ல, நான் தப்பு பண்ணலையே அதனால் சாரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிவிட்டு, நானே பானையை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதை மாதிரி கம்பை எடுத்து ரோஹிணி மண்டையில் ஒரு போடு. அம்மானு ரோஹிணி கத்த மனோஜ் கண்ணில் இருக்கிற துணியை அவுத்துறாரு. இப்போ 2வது விக்கெட்டும் அவுட்டு. அடுத்ததாக ரவி சரியாக கைட் பண்ணுன்னு சொல்லிட்டு சுருதிக்கிட்ட சொல்ல, சரின்னு சொல்லி தப்பாக கைட் பண்ணி எல்லாருக்கும் முன்னால் ரவி அசிங்கப்படுத்துகிறாங்க சுருதி. மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டுக்கு அவரோட ஒய்ஃபு அழகாக கைட் பண்ணி பானையை உடைக்க வச்சு கேமை வின் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. கணவன் தன் மனைவியை தூக்கிட்டு ஒரு கல்லில் 5 நிமிஷம் நிற்கணும். யார் அதிக நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். முத்தோட அப்பா 2 போட்டியில் இவனுங்க தோத்துட்டானுங்க, இதுலேயும் தோத்துடுவாங்கன்னு சொல்ல, இல்லை இதில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொன்ன மாதிரி நேரம் ஆக ஆக ஒருத்தர் செய்கிற தவிர ஒருத்தர் மறந்துட்டு தங்கள் அன்பை பரிமாற கடைசியில் முத்து, மீனா, மனோஜ், ரோகிணி, ரவி, சுருதி ஜோடி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச எல்லாருக்கும் நீத்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ 2 பேர் ஒரு தொட்டியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது முத்து பிரதர்ஸ் குழந்தைய இருந்தப்போ படுத்த தொட்டி, நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தேன்னு பாட்டி சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் பொங்கலுக்கு வரும்போது இதில் நான் ஒரு குழந்தைய பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சுருதி அந்த தொட்டியில் தொட்டு பார்த்துட்டு அழகாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நான் குழந்தை பெற்றுக்க போகிறதில்ல, சரகேசி முறையில் தான் நான் குழந்தைய பெற்றுக்க போகிறேன், ஏன்னா டெலிவரி பெயின்னா எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாட்டிக்கும் விஜயாவுக்கும் சரகேசினா என்னென்னு தெரியல. ரோஹிணி தான் புரிய வைக்கிறாங்க. நம்ம குழந்தைய அடுத்தவங்க சுமந்து பெற்று கொடுக்குறது தான் சரகேசின்ட்டு சொல்கிறாங்க. என்ன இது, யார் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்ததுன்ட்டு விஜயா கேட்க, எங்கள் குழந்தை அதை நானும் ரவியும் தான் முடிவு பண்ணுவோன்ட்டு சுருதி சொல்ல,
பாட்டியும் முத்தோட அப்பாவும் புரிய வைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்ம சுருதிக்கு புரியவே இல்லை. அப்படி சரகேசி முறையில் குழந்தை பெற்றுக்கலைன்னா வாழ்நாள் முழுசும் நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாங்க. விஜயா நான் சுருதியோட அம்மாட்ட பேசுகிறேன்ட்டு சொல்ல இப்போ வேணாம் நாம் மெல்ல அவளுக்கு புரிய வைப்போன்னு பாட்டி சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பிடுறாங்க.